தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 17 வசனம் 27. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடினால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலையும் புதிய கிருபையோடு கர்த்தர் இந்த நாளில் எங்களை சந்தித்திருக்கிறீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, தாவீதை ஆசீர்வதித்த தேவன், தாவீதுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டி கொடுத்த தேவன். ஆண்டவரே, தாவீது ஆண்டவரை வனாந்தரத்திலையும் ஆண்டவரை குகைகளிலும் ஆண்டவரை நிலையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்த பொழுது ஆண்டவரை கர்த்தர் ஆண்டவரே அவருக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டி கொடுத்து நீர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதித்தபடினால் அந்த வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறபடினால் நன்றி அப்பா. ஆமாண்டவரே, இந்த நாளை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமியே. ஆண்டவரே, ஒவ்வொருடைய வீடும் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கட்டும். நிலையற்று திரிகிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த கால வேளையில நீ கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமியே. நிலைவரமான வீட்டை கொடுத்து நிலைவரமான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க, மகிழ்ச்சியாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தாவீதை போல ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இருக்க ஆண்டவரே இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாங்கள் இருக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யுங்க. அப்போது தேவனுடைய ஆசீர்வாதம் எங்க தலையின் மேல் இருக்கும். அதற்காய் ஸ்தோத்திரம். அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். வீட்டில இருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் ஆண்டவரே உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நீர் ஆசீர்வதிப்பீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த நல்ல கிருபையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.